கூட்டுவான், வாட்ச்மேன் இதெல்லாம் பண்ணுவான். அப்போ நம்மளை பார்த்தா பிடிக்காது. என்னடா இவர் முதலே வந்து உட்காந்துருக்காரு. அதுமாதிரி லேட்டாக நம்ம அவங்க விட்டு பூட்டிட்டு போய் எங்கேயாவது உட்கார தூங்கலாம், ஏதாவது பண்ணலாம். நம்ம உட்காந்துட்டோம்னா அது வரல, எப்போ போவார் அப்படிலாம் நடக்கும். வேலைக்கு அப்படிலாம் செஞ்சு தான் வேலைக்கு வந்தோம். இந்த காலத்து பையனெல்லாம் வேலை கிடைச்சா என்ன, வேலை கிடைச்சா சரியாக செய்யாமல் இது வேலை கிடைச்சா ஒரு ஐயர் சொல்லுவார், இதெல்லாம் நீங்களாம் செய்ய முடியாது பாய் என்ன, அது மாதிரி எங்கள் மாதிரி ஐயர்கள் தான் செய்ய முடியும்னு பாரு. நம்ம அப்புறம் 8 மணிக்கு போயிட்டு 10 மணிக்குள்ளே 2 மணி நேரம் வேலை செய்வோமா, அப்புறம் 5லேருந்து 2 மணி நேரம் 7 மணி நேரம் செய்வோம். அப்படி செஞ்சு முதல்ல பார்த்த உடனே சொல்லுவார், ஒரு நாளெல்லாம் முடியாது போ பாய், பாய்களை தெரியுமில்ல அவருக்கு, அப்படி சொல்லுவார். அப்புறம் நம்ம இப்போ செய்கிறத பார்த்தோன்னா, ஆஹா நீங்கள் செய்யலாம், நீங்கள் செய்வாங்க, நீங்கள் செய்யலாம் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் அவர் எங்கிட்டவே இது பண்ண ஆரம்பிச்சிட்டார். எங்கிட்டனா அவர் வேலை நல்லா செஞ்சுரு, அவருக்கு மேலே நான் சில இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம்னா எங்கிட்ட அவர் கேட்க ஆரம்பிச்சார் வேலை பற்றி. இதுதான் காலத்துக்கு மிச்சம். இந்த வேலை பழகிறது நல்லா சீக்கிரமாக பழகிட்டுன்னா ஒன்று என்ன, எப்படி ஏமாத்துறதும் செய்யலாம். அது இன்னைக்கு கூப்பிட நாளைக்கு கூப்பிட மாட்டோம். அது நல்ல விதமாக செஞ்சால் அது யார் வந்தாலும் பிச்சை அப்படின்னு பிச்சை தான் எங்களுக்கு வரணும், பிச்சை தான் வேணும் பாரு. அது மாதிரி நம்மளே ரொம்ப பிடிச்சதில்ல. ஐயரு என்ன சொல்லுவாங்க, யாருக்கும் ஐயர்கள் தெரியுது, அவங்க தானே மூளை உள்ளவங்க, அவங்க தானே. ஒரு தடவை கூட்டிக்கியா எனக்கு தூசியில் இருந்த இதா கூட்டிகிட்டு தான் கஷ்டப்படுது. இங்கே தொடப்பேங்க இங்கே இருக்குது. சரி என்னவா ஐயர் சொல்லுவார், நீங்கள் இதில் ஒரு வாரம் வேலை செய்ய முடியாதியா, அப்படி போப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆனோன்னு பாய் தான் வேணுங்க, பாயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேலை செய்கிறவங்க பிடிக்கும். ஐயருக்கு வேலை செய்யாத ஐயரை பிடிக்குமா, அப்படி காலம் 35 வருஷம் வேலை செஞ்சுட்டு இந்த வரான் வந்துட்டு இருக்கான். 35 வருஷம் வேலை செஞ்சுட்டு அப்பாவுக்குலாம் கையெழுத்து போட தெரியாது. அப்படி படித்து இது பண்ணி இது இங்கே வேலைக்காக வீட்டில் வந்து வேலை செஞ்சு ஓடி இது பண்ணி தான் வந்தோம். அவர் பார்த்தா இங்கே சின்ன இடத்த வாங்கணும். அப்போ 5000 ரூபா இந்த இடம். ஆமாம், வெறும் 5000 இடத்த வாங்கினா. அப்புறம் பார்த்தா கடை வாங்கி வீடு கட்டினா பூ போடுற காசு பூ போடுறதுக்கு காசு இல்லை. அவர் மேசி கேட்குறாரு, சார் உங்களே யார் சார் வீடு கட்டுறாங்க, ஏதோ தெரியாத சார் ரூ போட்ட உடனே காசு 400 ரூபாய் என்னமோ எண்ணி கொடுக்கணும். ரூ போட்டது ரூ சொல்லி போட்டால் அது முடிக்கணும்ல. அன்றைக்கே